சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நாம் சார்ட்டை டே சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் நிறையா வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த ஹவர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டே கேண்டிலை விட நமக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாக்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து நீங்கள் வரையலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொன்று பண்ணலாம், கேண்டில் ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம வந்து லைன் ட்ராயிங் பண்ணிக்கலாம். லைன் ட்ராயிங் பண்ணும்போது லைன் ட்ராயிங்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைனை சூஸ் பண்ணிக்கணும். லைக் ஹரிசாண்டல் லைன் சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் சூஸ் லைக் திஸ். இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த கோடை வரையணும். இந்த லைன் டயக்ராமை வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் டச் பண்ணுற மாதிரி கூட வரைஞ்சிட்டேன். இதை வந்து நாம் கேண்டில் ஸ்டிக்காக மாற்றிக்கலாம், கேண்டில்ஸாக மாற்றிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன். கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த பர்டிகுலர் லைனை டச் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் வந்து கீழே விழுந்துருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.